விஜய்க்கு பாசிட்டிவாக என்ன இருக்கிறது என்றால், விஜய் ஒரு பெரும் பணம் ஈட்டக்கூடிய ஒரு துறையில் இருந்து அதுவும் உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் அதை உதறிவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்பது அது ஒரு நிச்சயமாக அது ஒரு பாசிட்டிவ் அம்சமாகத்தான் மிக பெரும்பாலானோரால் பார்க்கப்படும். நீங்கள் கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, அதனால் முதலமைச்சராகலாம் என்கிற ஆசை வந்து விட்டது என்று சிலர் விமர்சிக்கிறார்கள். அப்படி விமர்சிப்பவர்கள் கூட அவர் வேறு வேலை இல்லாமல் இங்கு வந்து விட்டார் என்று சொல்ல முடியாது. இன்னைக்கும் மார்க்கெட் அவருக்கு டாப்ல இருக்கு. நாளைக்கு அவர் கேட்டாருன்னா 4 படம் கமிட் ஆகும், லீடிங் டைரக்டர்ஸ் கமிட் பண்ணுவாங்க. அந்த அளவு இருக்கக்கூடிய நிலையில தான் வராரு, ஒன்றும் இல்லாமல் வரல. இவங்கள்லாம் அரசியலை தொழிலாக வைத்திருப்பவர்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள். அவர் ஒரு தொழில் இருக்கிறது, அந்த தொழிலில் இவர்களை விட அதிகமான முறையில் பொருள் ஈட்டுகிறார். இவர்கள் அரசியல் மூலம் பொருள் ஈட்டுபவர்களுக்கு விஜயை பற்றி பேசுவதற்கு தார்மீக தகுதி கிடையாது என்பது என் பார்வை. இந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஊழல் செய்து ஆட்சியில் இருக்கும் போது லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்திருக்கிறார்கள் பல்வேறு தலைவர்கள். விஜய் அப்படி சேர்த்ததாக சொல்ல முடியாது. இனிமேல் வந்த பிறகு அவர் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அப்போது நீங்கள் சொல்லலாம். இப்போது அவருக்கு இருக்கிற சொத்து, அவர் கேமரா முன்னாடி நின்று நடித்து 1000 பல்லாயிரக்கணக்கான வாட்ஸ் பல்புகளுக்கு முன்னாடி நின்று வேர்வை சிந்தி நடித்து புகழ் ஈட்டி, அந்த புகழின் மூலம் ஈட்டிய வருவாய். உங்கள் கதையெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன ஆரம்ப நிலையில் என்ன இருந்தீங்க? சாதாரண ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள் வச்சுருந்தீங்க, அப்புறம் ஒரு காரு, அதுக்கு பிறகு அந்த கார் அம்பாசிடர் கார் இம்பாலாவா மாறிச்சு, அப்புறம் இன்னோவா மாறிச்சு, அப்புறம் பிஎம்டபிள்யூன்ற ரேஞ்சுக்கு பல அரசியல்வாதிகள் போயிட்டீங்க. சில 100 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு அதிபதியாக எனக்கு தெரிந்து ஒரு 40-50 அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து நீங்களெல்லாம் விஜயை பார்த்து குறை கூறுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள், இளம் பெண்கள் ஜாதி மதம் கடந்து விஜயை ஆதரிக்கிறார்கள். அவங்க கட்சி தரப்புல 40% வாக்குகள் உறுதியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை. இதுவரை வெளிவந்திருக்கிற கருத்து கணிப்புகள் குறைந்தபட்சம் 15% பெறுவார் என்று சொல்லுகிறார்கள். சில பேருடைய கருத்து கணிப்புகளில் சில தொகுதிகளில் 30% கூட அவருக்கு ஆதரவு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். விஜய் கட்சியுடன் யார் யார் இணைய போகிறார்கள், விஜய் என்ன மாதிரியான இன்னும் நம்பிக்கையூட்டக்கூடிய செய்திகளை மக்களிடம் கொண்டு சொல்ல போகிறார், அவருடைய இளைஞர்கள் எந்த அளவுக்கு பற்றுறுதியோடு தேர்தல் களத்திலே துணிச்சலோடு இந்த 2 கழகங்களையும் எதிர்த்து அசையாமல் சபலங்களுக்கு ஆட்படாமல் நிற்கப் போகிறார்கள், எல்லாவற்றையும் பொறுத்துதான் அவர் வாங்குகிற வாக்குகளுடைய அளவு உயரும். என்னை பொறுத்தவரை அவர் 20% வாக்குகளை குறையாமல் வாங்குவார் என்று நான் பார்க்கிறேன். மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ஒரே தலைவர் விஜய் தான். இளைஞர்களின் ஆதரவு அதிக அளவில் யாருக்கு இருக்கிறது? நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். இளைஞர்கள் ஆதரவு, இளம் பெண்கள் ஆதரவு அதிகமாக யாருக்கு இருக்கிறது? திரு எடப்பாடி பழனிசாமிக்கா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கா என்று இந்த வரிசையில் நீங்கள் கேட்டால் விஜய்க்குத்தான் இருக்கிறது. நான் இன்னும் ஒரு படி மேலே சொல்வதானால், விஜய்க்கு அடுத்தபடி கூட திராவிட இயக்கங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இல்லை. விஜய்